உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கொஞ்சம் நேரம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். பிரைஸ் காட், அல்லேலூயா. ஒட்டுமொத்த வேதாகமும் சொல்லும் ஒரே சத்தியம், கர்த்தர் நல்லவர் தான். ஆமென். வேதத்தின் ஒவ்வொரு பக்கமும் நமக்கு சொல்லுகிற ஒரு முக்கிய செய்தி இருக்கும் என்றால், கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். பிரைஸ் காட். ஒரு ஜட்ஜ் இருக்கிறாரு. ஒரு ஜட்ஜ் நியாயமான முறையில் ஒரு ஆளுக்கு, ஒரு குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதிச்சிடுறாரு. அவர் தூக்கு தண்டனை விதிச்சிட்டதுனால அந்த ஜட்ஜு கெட்டவராயிட மாட்டார். அப்பவும் அவர் நல்லவர் தான். அவர் நல்லவராக இருக்கிற அப்படின்னால தான் நல்ல தீர்ப்பு கொடுத்தாரு. அல்லேலூயா. பாருங்க, பாவிகளாகிய நம்மை அப்படியே நரகத்துக்கு நம்மளை அனுப்பி விட்டிருந்தா கூட கர்த்தர் நல்லவர் தான். எத்தனை பேர் புரியுது? பாவியா இருந்த, தேவனை விட்டு தூரமாக இருந்த, தேவனுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லாத இருந்த, அக்கிரமக்காரர்களாய் இருந்த நம்மை அப்படியே நரகத்துக்கு போய் செத்து தொலைங்கன்னு விட்டிருந்தா கூட கர்த்தர் நல்லவர் தான். ஏன்னா அவர் நியாயமான தீர்ப்பை தான் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்று நாம் சொல்லும்போது ஒன்றை நினைவு கூறணும். அல்லேலூயா. அவர் நல்ல நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறபடினால நியாயமான தீர்ப்பு வழங்குகிறார். என்ன தீர்ப்புனா, பாவத்திற்கு சம்பளம் மரணம். பாவம் செஞ்சா மரணம் சம்பவிக்கணும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையவே கிடையாது. பாவத்துக்கு சம்பளம் மரணம். அந்த பாவத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கு ரத்தம் சிந்தப்படணும். எந்த ரத்தம் சிந்தப்படணும்? மனிதனுடைய ரத்தம் சிந்தப்படணும்னு தீர்ப்பு எழுதிட்டாரு. அப்போ அவர் எழுதின தீர்ப்பு அவர் மாற்ற முடியாது. தீர்ப்பு எழுதினது தான். அப்போ பாவம் செஞ்சவன் எல்லாம் சாகணும் இல்லையா? அதான் நியாயமான நியாயாதிபதி. ஆனால் இவர் தீர்ப்பையும் எழுதிட்டு பாருங்க, நம் சார்பில் அவருடைய குமாரனை அனுப்பி, மனிதனாய் அனுப்பி நம்ம எல்லாருக்காகவும் அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்ளும்படி செய்கிறார். அப்போ தீர்ப்பையும் வழங்கிட்டாரு நியாயமான முறையில், தண்டனையையும் நமக்கு கொடுக்காம அவருடைய குமாரன் இயேசுவுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இதில் நம்ம வேலை என்ன செஞ்சோம்? நம்ம ஒன்றுமே செய்ய கிடையாது. அதனால தான் சொல்கிறோம், கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, என் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிறவர் இல்லை. கர்த்தர் நம்மை அடிக்கிறவர் இல்லை. அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்தால் அல்லேலூயா இருதயத்திலிருந்து எடுத்து போட்டுருவோம். பிரைஸ் காட். கர்த்தர்கிட்ட ஒரு தீங்கும் ஒருபோதும் வருவதில்லை. கர்த்தர் வியாதியை குடித்து யாரையும் அடிப்பது கிடையாது. கர்த்தர் விபத்தை அனுப்புறது கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் கொள்ளை நோயை அனுப்புறது கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் மட்டுமே. சொல்லுங்க பாப்பா, என் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இயேசுவே நீர் நல்லவர் என்று இந்த ஆராதனை பாடலை பாடி நாம் அமர்வோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் காட். அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் நல்லவர். சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே நீர் நல்லவர். என் இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர். எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. நான் உடைக்கப்பட்ட நேரங்களில் எனக்கு நல்லவராய் என் சார்பிலே நீர் நின்றீர். என் மனிதர்கள் எனக்கு விரோதமாய் எழும்பின போது, எனக்கு விரோதமான சாட்சிகள் எழும்பின போது, எனக்கு சாதகம் இல்லாதவர்களாய் எனக்கு வேண்டப்பட்டவர்களே நின்ற போது, என் சார்பிலே எனக்கு சாதகமாய் எனக்கு நல்லவராய் இருந்தவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லுவோமா? ஓ ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர். எனக்கு நல்லவராய்
எனக்கு நல்லவராய் ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. இயேசுவே நீர் நல்லவர், என் இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர். எனக்கு நல்லவராய் ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. ஹல்லேலூயா. எப்படி நான் உமக்கு நன்றி சொல்லுவேன், எப்படி நான் உமக்கு நன்றி சொல்லுவேன். ஸ்தோத்திரம் சொல்லிட்டா போதுமா? ஒரு பாட்டு பாடிட்டா போதுமா? ஹல்லேலூயா. வாரம் ஒரு முறை சர்ச்சுக்கு வந்துட்டா போதுமா? ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஜெபிச்சுட்டா போதுமா? நீங்க எனக்கு செய்யற நன்மைக்கு வாழ்நாள் எல்லாம் நன்றி நன்றின்னு சொன்னாலும் என் ஜீவ காலம் போதாத ஆண்டவரே. என் வாழ்நாள் ஃபுல்லா இயேசுவே உங்களுக்கு நன்றி. என்னை காப்பாற்றினபடினால் உமக்கு நன்றி, என்னை ரட்சித்தபடினால் நன்றி, நரகத்திற்கு என்னை பாதுகாத்தபடினால் உமக்கு நன்றி என்று நன்றி சொல்லணும்னா நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம நன்றி தான் சொல்லணும் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் காட். நம்மளால அல்லேலூயா நன்றி சொல்ல முடியாது. நம்ம என்ன செய்யணும்னா ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு, சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். எண்ணத்தை நான் கொடுக்க முடியும்? அல்லேலூயா. நான் ஒண்ணு செய்ய போறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில் எடுத்துக்கொண்டு என் தேவனுடைய நாமத்தை நான் தொழுது கொள்ள போகிறேன். இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்ய போகிறேன் ஆராதனை வேளையிலே. ஓ எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். செய்த நன்மைகள் ஏராளம். எத்தனை பேர் சொல்றீங்க எப்படி நான் உமக்கு, எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். செய்த நன்மைகள் ஏராளமே. ஒரு விசை கூட சொல்லுவோம். ஹல்லேலூயா. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். இயேசுவே எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே நீர் நல்லவர், என் இயேசுவே நீர் நல்லவர். இயேசு நல்லவர். எங்களை அழைத்த இயேசு நல்லவர், எங்களை அபிஷேகித்த இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். வார்த்தையிலே உண்மையுள்ள இயேசு நல்லவர். வாக்குத்தத்தம் தந்த இயேசு நல்லவர். ஓ ரேமானா கபரபா ரேமானா கலரந்துரிபா. ஹல்லேலூயா. ஓ எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய் ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர். எனக்கு நல்லவராய் ரொம்ப நல்லவராய். Let's sing hallelujah, 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 hallelujah. பரிசுத்த ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம்.
இயேசுவை எங்களுடைய வாழ்க்கைக்கு நிஜமாக்கி கொடுக்கிறவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ரட்சிப்பை எங்களுடைய வாழ்க்கையிலே நிஜமாக்கினவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஒரே மானாக்கவா, பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டு? அல்லேலூயா, அங்கே விடுதலை உண்டு. இயேசு உயர்த்தப்படுகிற இடங்களிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் கிரியை செய்கிறீர். ஓ இயேசுவை உயர்த்துகிறோம். தூரபாசன் தூரமானாலராந்துரே. ஹalleluya, ஆஹா ஹalleluya, 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 yes Lord, yes Lord. உண்மையாய் ஆராதித்த பிள்ளைங்க, பலவீனங்களோடு உண்மை ஆராதித்த பிள்ளைங்க, பலவீனத்தின் மத்தியிலும் என் கர்த்தர் எனக்கு முக்கியம், என் பலவீனங்களை பார்க்கிலும் என் அப்பா தான் எனக்கு முக்கியம் என்று உங்கள் சமூகத்தில் நின்ன உள்ளங்களை நீங்கள் பார்த்தீங்க கர்த்தாவே. அவங்களுடைய தேவைகள் உமக்கு மறைவானது இல்லை ஆண்டவரே. அவர்களுடைய பாரங்கள், நினைவில் இருக்கக்கூடிய கவலைகள் எதுவுமே உமக்கு மறைவானது இல்லை கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், துதித்திருக்கிறோம், உங்கள் சமூகத்தில் நின்றிருக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் தேவைகளை நீங்கள் தான் பார்த்து கொள்ளுவீங்க. பிரைஸ் காட். எங்கள் தேவைகளை எல்லாம் நீங்கள் தான் சந்திப்பீங்க. எங்களுடைய தீர்வுகளை எல்லாம் நீங்கள் தான் உண்டாக்குவீங்க கர்த்தாவே. உம்மை நம்பி இருக்கிறோம். எங்கள் இருதயம் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறது, நம்பிக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. நல்ல பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர்களை நடத்துவீராக. தேவ நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆராதிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் உட்காருவோம்.